பார்க்கவே முடியல. அவ்வளோ கிட்ட எனக்கு ஒரு நிமிஷத்தில் வந்து சரிடா முடிஞ்சுடா இடிச்சிட்டாண்டா அப்படின்னு நினச்சிட்டேன் நான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க. ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தூர டெலிவரி எடுத்து 2வது நாளே பார்த்திங்கன்னா ஒரு லாங் ரைடுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுலாம் எதுவுமே வந்து நான் வீடியோ எடுக்கலை. அப்படியே வந்து ஹைவேஸில் வந்தாங்க கண்டினியூ பண்ணுறேன். இது கிளம்பி மணப்புறம்னு ஒரு ஊர் இருக்குது மதுரைக்கிட்ட, அங்கே போயிட்டு நம்ம தோருக்கு வந்து ஒரு பூஜையை போட்டுட்டு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு ஹைவேஸுக்கு வந்துட்டேங்க. ஹைவேஸ்லேருந்தே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு. சிட்டிக்குள்ளலாம் சரியான டிராஃபிக்கு. அந்த டிராஃபிக்கில் வந்து கேமரா ஆன் பண்ணவே சுத்தமாக தோணலைங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஹைவேஸ் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொன்னோன்னா வந்து ஒரு 370 கிலோமீட்டர் இருக்குது திருவண்ணாமலைக்கு. ஸோ நம்ம தோருடைய ஃபஸ்ட்டு ரைடு இது தான். வேறு லெவல் பண்ணுறோம் சரிங்களா. சரி வாங்க வண்டி ஓட்டிகிட்டே பேசுவோம். க்ளவுஸ் போட்டு ரொம்ப நாள் வச்சாங்காட்டியும் இது புதுசாக இருக்குது. ஓகே, ஆல் செட், லெட்ஸ் கோ. ஆம்புலன்ஸ் போதே, யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் வந்து போகிறது கிடையாது. ஒரு 80 to 90 இதே ஸ்பீடில் தான் வந்து மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து 4:20 ஆகுதுங்க. நம்ம ஆள் பார்த்திங்கன்னா டைமும் வந்து தப்பாக தான் காட்டுறாரு. ரயில்வே டைமில் இருக்குது, டைம் சரியாக தான் இருக்குது, ரயில்வே டைமில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டிய வேலை இருக்குது. வண்டி எடுத்து 2 நாள் தாங்க. நம்ம வந்து புதன்கிழமை வண்டி எடுத்தோம், வியாழன் வெள்ளி ஒரே நாள் தான் நடுவில் கேப்பு. அடுத்த நாளே பார்த்திங்கன்னா ரைடுக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்னும் வந்து கரெக்டாக வந்து நம்ம திருவண்ணாமலைக்கு வந்து 370 கிலோமீட்டர் இருக்குது மதுரையிலேருந்து. ஒரு 6 hours 13 minutes ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூகுள் மேப் சொல்லுது. இதோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டோல்கேட்டுங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குது. இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் அதில் தண்ணி இல்லவே இல்லை. இங்கே இதுதாங்க ஃபஸ்ட்டு டோல்கேட், நம்ம ரைடுடைய ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. நம்ம டோர் கிராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல்கேட்டு இது தாங்க. இதுக்கப்புறம் தான் தலைவர் எத்தனை டோல்கேட் தாண்ட போகிறாருன்னு தெரியல சீரியஸாக. டோரு ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் உன்னுடைய ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து 126 நிமிஷம், அதாவது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஓட்டிகிட்டு இருந்திருக்கோம். 2 மணி நேரம் 6 நிமிஷம் 100 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. 70, 75, அதிகபட்சம் ஒரு 80, அதுக்கு மேலே வந்து வண்டி க்ரூஸ் பண்ணல. அதே ஸ்பீடில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். 100 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. முன்னாடி வந்து இன்னும் மொபைல் ஓடலாம் செட் பண்ணல, அதனால் வந்து எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கோன்றதான் பார்க்க முடியல. ஸோ போகிற வழியில் தான் மைல்கல் வச்சுருந்தாங்கன்னா அதை பார்த்து நான் வந்து சொல்கிறேங்க. இது வரைக்கும் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாடி பெயின் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டினதை வச்சு சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்து எதுவும் கிடையாது. சீட் கம்ஃபர்ட்டு வந்து மீடியமாக இருக்குங்க. சீட்டு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது. அதனால் வந்து லேசாக வந்து அந்த மறுத்து போன மாதிரி இருக்கே தவிர சீட்டு வந்து ரொம்ப மோசமாக இல்லை. நம்ம அப்பாச்சி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்லாம் வந்து ரஃபாக இருக்கும். அதை வச்சே நம்ம வந்து எவ்வளோ தூரம்லாம் வண்டி ஓட்டியிருக்கோம். இந்த சீட்டு வந்து நம்மளுக்கு போதுமானது தான். இன்னும் கொஞ்சம் வந்து சீட்டு வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னா வந்து நல்லா பெரிய ரைட் போகும்போது வந்து சீட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மிரர் வந்து லூஸ் ஆகிருச்சு ஃபுல்லாக. என்ன தான் இது பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மிரர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக இந்த பக்கம் ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மிரர் வந்து டைட்டே பண்ணலை, காற்றுல அப்படியே வந்து இந்த பக்கமாக வந்துடுதுங்க ஃபுல்லாக. நானும் வந்து 4-5 தடவை வந்து எடுத்து விட்டு பார்த்துட்டேன். திருப்பி வந்துகிட்டே தான் இருக்குது. அதையும் வந்து டைட் பண்ணணும். ஊருக்கு போயிட்டு வந்து நம்ம வந்து எல்லாமே இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா சர்வீஸ் விடும்போதே மொத்தத்தையும் சொல்லி எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். சர்வீஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதுலாம் நான் வந்து பின்னாடி வந்து அதுக்கு தனியாகவே நான் வந்து ஒரு வீடியோ போடுறேங்க. திருச்சிக்கு வந்து இன்னும் 79 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம அந்த பக்கம் அந்த காளி கோயிலில் போய் நம்ம வண்டிக்கு பூஜை போட்டோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வந்து இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். நான் அப்போ வந்து ட்ரிப்பை வந்து நான் 0 பண்ண வந்து மறந்துட்டேங்க. அதனால் வந்து கரெக்டாக வந்து என்னால் கெஸ் பண்ண முடியல. இன்னும் திருச்சிக்கு வந்து கரெக்டாக 79 கிலோமீட்டர் இருக்குது. ஆமாம், 79 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த மலை வந்து சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு.
ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மர் வேறு ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக காஞ்சி போயிடும். அடுத்த வாட்டி இந்த பக்கம்லாம் நம்ம வந்தோன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு க்ரீனரியாக பார்க்க முடியாது. ஏன்னா இப்போயே வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ வந்து உள்ளே அப்படியே எனக்கு அவியுதுங்க. அந்த டிஷர்ட்டுக்குள்ளே உள்ளே ஃபுல்லாக அவிஞ்சு அப்படியே வேர்த்து சொட்டாக சொட்டிகிட்டு இருக்கு. அவ்வளோ வெக்கையாக இருக்குது. அடுத்த வாட்டி வரும்போதெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு க்ரீனரி வந்து நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரியல. அட என்னடா இது, சே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது தான் அப்படியே டென்ஷனாக ஆகுதுங்க. கண்ணாடி டைட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. எவ்வளோ லூஸாக இருக்குது கண்ணாடி. நம்மளுக்கு வந்து லெஃப்ட் மிரர் வந்து அந்தளவுக்கு முக்கியம் இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து ரைட் மிரர் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மிரர் தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். ரைட் மிரர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே பார்த்திங்கன்னா எவ்வளோ லூஸாக இருக்குது. போகிற வழியில் ஏதாச்சும் கடையில் நிப்பாட்டி நாங்கள் மெக்கானிக் ஷெட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நிப்பாட்டி இந்த மிரர் டைட் பண்ணிக்கிறோம். ஏய், I feel nauseous, believe me. Never had a lot of shit come easy. Had to work hard, struggle just to be me. Had to rise up just so they could see me. Did what I had to do just to feed me. And what was left over I put towards my dreaming. But the only thing in life that has meaning are the things you gotta work for, believe me. Take into your hands a plan, your own hands can land your own brand. And damn, I feel like no one takes accountability. They want the credibility, convincingly unwilling to put in the fucking hours it takes to get some power. Don't be fucking sour, take a cold shower. Scream until you're louder, work until you're prouder. And fuck all the doubters, they're just fucking downers. I swear to God they all let me down. I always fought just to wear the crown. I'm pissed off at these fucking clowns who were all taught they deserve an ounce. It's only worth it if you work for it. It's only worth it if you work for it. I won't stop till they hear me now. I won't stop till I wear the crown. I'm just telling you to fight for your dreams, but it's not what it seems. Man, it's hard to be seen when everybody wants to be king. Yeah, they all wanna ring, yeah, we all wanna be free. So show me what you got, what you bring. How you fight in the ring, how you take a fucking swing. Do you got heart, are you mean? Got some scars, got some needs, are you willing to go bleed? I swear to God they all let me down. I always fought just to wear the crown. I'm pissed off at these fucking clowns who were all taught they deserve an ounce. இதுதான் நம்ம ரைடுடைய செகண்ட் டோல்கேட்டு. ஸோ இதை கிராஸ் பண்ணுறோம். இப்போயே மணி பார்த்திங்கன்னா 6:15 ஆயிடுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி நைட் ரைடு கன்ஃபார்ம் தான். அது எனக்கு கிளம்பும் போதே தெரியுங்க. நைட்டில் வந்து வீடியோ எடுக்கும்போது எந்த அளவுக்கு கேப்சர் ஆக போகுதுன்றது எனக்கு தெரியல. அங்கேயே நிப்பாட்டி வந்து பார்த்திங்கன்னா மிரரை வந்து டைட் பண்ணி வச்சுட்டோமா. வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு காருக்கான ஒரு ஷிஃப்ட்டுங்க. ஹாரன் அடிக்கல, எதுவுமே பண்ணல. ஓவர்டேக் பண்ணும்போது நான் வந்து நார்மலாக போயிட்டே இருக்கேன். டக்குன்னு வந்து அப்படியே பக்கத்தில் வந்து ஹாரன் அடிச்சு அப்புறம் வந்து ஓவர்டேக் பண்ணி போகிறான். நான் வந்து மிரர் இருந்துச்சுன்னா நான் வந்து பார்த்துருப்பேன், பின்னாடி வந்து வண்டி வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பேன். ஆனால் வந்து மிரர் வந்து ஃபுல்லாக வளைஞ்சிருந்தாலும் என்னால் பார்க்கவே முடியல. அவ்வளோ கிட்ட எனக்கு ஒரு நிமிஷத்தில் வந்து சரிடா முடிஞ்சிடா இடிச்சிட்டாண்டா அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அவ்வளோ கிட்டக்க வந்து பிரேக் அடித்து அப்புறம் ஹார்ன் அடித்து வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து நீங்கள் எங்கேயாச்சும் வந்து ஹைவேஸ்லையோ எங்கே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு எங்கே போனாலுமே சரிங்க, ஒரு 100 கிலோமீட்டர் ரைடாக இருக்கட்டும், ஒரு 50 கிலோமீட்டர் ரைடாக கூட இருக்கட்டுங்க, கண்டிப்பாக வந்து மிரர் வச்சு வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பழகிங்க. நீங்கள் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் அனிசையாக இருக்கும். ஒரு 10 நாள் நீங்கள் ஓட்டிட்டா கூட போதும். அதுக்கப்புறம் வந்து மிரர் இல்லாமல் உங்களால் வண்டியை ஓட்ட முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து மிரர் வச்சுக்கோங்க, அதுதான் வந்து சேஃப்டி. டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து 6:15 ஆகுதுங்க. ஸோ இப்போ திருச்சிக்குள்ளே என்ட்ராயிருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் வந்து தேவைப்படுதுங்க. எங்கேயாச்சும் நிப்பாட்டி சின்னதாக ஒரு வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ரைடை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 6 ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் இருட்டாமல் இருக்கிறதே பெரிய விஷயந்தான். இதுக்கு
மேலெலாம் வந்து இருட்டாமல் இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து இருட்டிடும். இதுக்கப்புறம் வந்து நம்மளால் வைசரை போட்டு வந்து பேச முடியாது. அதனால் கொஞ்சம் வின் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நாய்ஸ். ஹெல்மெட்டை தூக்குனாலே போதுங்க, பூச்சி செம்மையாக அடிக்குது. இது வரைக்கும் 4 பூச்சி அடிச்சிச்சு கண்ணில். நைட் கிளாஸ் கூட எடுத்துகிட்டு வரலங்க. தூக்கம் வருதா? நைட் கிளாஸ் இருந்தும் அதை வந்து பார்த்திங்கன்னா மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. இதுதான் எந்த ரைடு போனாலும் ஏதாச்சும் ஒன்று மறந்து வச்சுட்டு வரதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. குட் நாய்ஸ் வேறு செம்மையாக கேட்குது. பைக்கில் எப்படி இருக்கும் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டில் போய் எடிட் பண்ணும்போது தாங்க தெரியும் குட் நாய்ஸ் எப்படி இருக்குன்றத. இதோ நம்ம ரைடோடைய 3வது டோல்கேட்டுங்க, சமயபுரம் டோல்கேட்னு நினைக்கிறேன். போன ரைடு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த டோல்கேட் தாண்டி தான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். பிரேக் வந்து இன்னமும் எடுக்கலைங்க. இங்கே தான் வந்து பிரேக் எடுக்கலான்னு இருக்கோம். இந்தா கையை கவிரும் பொழுதுடாப்பா. இப்போ கொலை பஸ்ஸில் இருக்கு. சாப்பிடியா? எல்லா பிஸ்கெட்டும் சாப்பிட்டார் அவரு. சரி போலாமா? இதோ 4வது டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணியாச்சுங்க. ரெண்டுமே R15 தான்டா. இன்னும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு 74 கிலோமீட்டர் தான்டா இருக்குது. நம்ம 1.5 மணி நேரமே அதிகம், நைட்டுன்றதால 1.5 மணி நேரம். இன்னும் திருவண்ணாமலைக்கு வந்து 74 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இனிமேல் தட்டி தூக்கிட்டு போயிடலாம். நான் வந்து டோர் வந்து டெலிவரி எடுக்கும்போது வந்து எனக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆலோஜன் பல்பு தான். ஸோ 390, 250 எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த எல்இடி லைட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 390லாம் வந்து எல்இடி லைட் கொடுத்துருந்தாங்க. என்னடா நம்ம பைக்குக்கு வந்து ஆலோஜன் கொடுத்துருக்காங்களே, நைட் விசிபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரியே தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட் ரைட் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்குங்க லைட்டு. ஆலோஜனாக இருந்தாலுமே ஒரு நல்ல விசிபிலிட்டி கொடுக்குது. நீங்களே பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து நம்மளுக்கு முன்னாடி ரோட்டில் என்ன இருக்குது அப்படின்ற காமிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டியோட தான் இருக்குது லைட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணோன்னா நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா லைட்டு ஃபாக் லேம்ப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க ரைடிங்க்கெலாம். அதனால் வந்து நம்மளுக்கு ஆலோஜன் பல்பு தான் கொடுத்துருக்காங்கன்ற ஃபீல் பண்ணுற தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 1 ஹவரில் வந்து நான் வந்து எப்படி திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகிடுவேன். ஸோ போகிற வழி ஃபுல்லாக இந்தமாதிரி கிராமம் தாங்க, ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். ஸோ என்னால் எதுவுமே வந்து காமிக்க முடியாது.
அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ சேனலில் யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் venkatdevavlogs, நம்ம சேனல் வேறு லெவல் கைஸ். It's only worth it if you work for it. It's only worth it if you work for it. I won't stop till they hear me now. I won't stop till I wear the crown.